பேர் திருநாவுக்கரசன், பாடாலூர். 2 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெங்காயம், கடலை இது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். கடலைக்கு இந்த மாதிரி மருந்தெல்லாம் இது வாங்கி வந்து அடிச்சிருக்கோம். மகேந்திரா கம்பெனிலேருந்து வாங்கி அடித்தோம். ஏற்கனவே புழு நிறையா இருந்தது. இந்த இது அடித்து மற்ற ப்ராஜெக்டை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அது மாதிரி வெங்காயத்துக்கு இந்த குருணை மருந்து வாங்கி போட்ட பிறகு வேறு தாக்கல் பூச்சிலாம் இல்லாமல் நல்ல தாக்கல் வந்து நல்லா தடுப்பாகவும் நல்லா இதாகவும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மருந்தை அடித்த ஒருபாடு இதுவும் மகேந்திரா கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க. இது அந்த பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இந்த பவுட்ரு இதெல்லாமே மகேந்திரா கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற இதை விட இது நல்லாயிருக்கு. அவங்க வந்து கம்பெனிக்காரங்க சொன்னதுனால இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ மகசூலும் பரவாயில்ல. 2 வருஷமாக இப்போ வந்து ஒரு 6 மாதமாக நல்லா இதாக இருக்குது. மற்ற என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சுங்கய்யா? மற்ற என்ன பிரச்சனைனா இந்த நுனிக்கருகள் வந்து அதிகமாக இருந்து இப்போ இந்த மாதிரி தானே கொடுத்த ஒருபாடு நுனிக்கருகள் கம்மியாகிடுச்சுங்க. சரி. வேர் பூச்சி வந்து அதிகமாக இருந்தது. இப்போ அந்த வேர் இதுலேயே இந்த போகத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. எப்படி எதனால் கண்ட்ரோல் ஆச்சு வேர் பூச்சி உங்களுக்கு? இந்த மருந்தெல்லாம் மகேந்திரா கம்பெனிலேருந்து சொல்லி கொடுத்ததுலேருந்து நல்லா நீட்டாக நல்லா இருக்குங்க. நல்லா அதான் என்ன வேர் பிரச்சனைக்காக என்ன இது போட்டிங்க? வேர் பிரச்சனைக்கு இந்த குருணை வந்து வாங்கி போட்டோம். சரிங்க சரி. அதுக்கப்புறம் இந்த மருந்து மேலே இந்த கருகளுக்கு இந்த மருந்து அடித்தோம். அதில் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது. சரிங்க. வேறு கடலைக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? கடலையில் வந்து கருப்பு புழு தான். அதுக்கு தான் இந்த மருந்து வாங்கி அடித்த பிறகு வெள்ளத்தில் கலந்து அடித்த ஒருபாடு. எத்தனை டேங்க் அடிச்சிங்க அது? இது வந்து நாங்கள் வந்து 2-3 தடவை அடிச்சிருக்கோங்க. சரிங்க. நிலம் அதிகனால 2-3 தடவை வாங்கி அடித்தேன். டேங்கெலாம் கணக்கு பண்ண முடியல எத்தனை டேங்குன்னு. சரி சரி, ஓகே ஓகே. அதாவது எப்படி என்னென்ன மெத்தடில் அடிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வெள்ளத்தை பாவு காய்ச்சி சரிங்க இதை ஊற்றி கலக்கி விட்டு எல்லாம் சரிங்க இது மாதிரி அடிச்சிருக்கோம். சரி சரி. எப்படி இருந்துச்சுங்க புழு? புழு இது அடித்ததையும் உடனே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. உடனே எப்படி இருந்துச்சு? என்ன மெத்தடில் கிடந்துச்சு புழு? புழு வந்து மயங்கி கிடந்ததுலேயே 2 நாள் 2 நாள் மயங்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது உயிரிழக்குது. சரிங்க சரிங்க. நல்லா அப்புறம் பார்த்தோம்னா வெள்ளையே எல்லாம் கறி வெள்ளை காடே நிறைய புழு செத்துருச்சு. நல்லா சரி. அதாவது புழு தொந்தரவால் இந்த டீப் ரொம்ப அவதிப்பட்டு போனீங்க. மகசூல் கம்மியாக போயிடுச்சு. அந்த புழு தொலைனா மகசூல் கொஞ்சம் கம்மி. இது அடித்த ஒரு போட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. இது அடிக்கலைன்னா ரொம்ப பாதிப்பாக ஏற்பட்டுருக்கு. கடலையே வந்து நமக்கு வருமாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. வருமா? பரவாயில்ல, நல்லா இருக்குது. சரிங்க சரிங்க. இது வந்து வெங்காயத்துக்கு அடிச்சிருக்கேங்க. சரிங்க. அடித்த ஒரு போட்டு நல்லா நுனி நல்லா கருகருன்னு வந்து நல்லா இருக்குது. கருகள் இல்லாமல் இப்போ வந்து நல்லா இருக்குது. இது கருகள்லாம் வந்துருக்கு. கருகள் நல்லா இருக்குது. இப்போ அதாவது எவ்வளோ போட்டிங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். 10 மில்லி. 10 மில்லி. 10 மில்லி. வெரி குட் வெரி குட். 10 மில்லி போட்டிங்க. 10 மில்லி போட்டிங்க. 10 மில்லி தான். அது 10 மில்லி அடித்த முன்னாடி எப்படி இருக்குது? 10 மில்லி அடிச்சு வருது. தாள் தடுப்பாகவும் நுனி கருகள் இல்லாமல் சரிங்க. நல்லா விறப்பாக பாருங்க. காய் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. சரிங்க சரிங்க சரி. காய் நல்லா உட்காந்து விரிஞ்சு நல்லா காய் உட்கார்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் புழு எந்த கண்டிஷன் கிடைப்பா வந்து நீட்டாக இருக்குது. வயல் வந்து பார்க்கறதுக்கு அருமையாக இந்த மருந்தெல்லாம் கொடுத்த ஒரு போட்டு அருமையாக நல்லா இருக்குது. இந்த மருந்தெல்லாம் கொடுத்த பின்னாடி ஒரு போட்டு நல்லா இருக்குது. சரிங்க சரி. இப்போ கம்பெனி மருந்தை விட இப்போ வந்து மகேந்திரா கம்பெனி வந்து வாங்கி அடித்த ஒரு பாடு 2 போகமாக வந்து பரவாயில்ல. போன பட்டமும் பரவாயில்ல, இந்த பட்டமும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நல்ல மகசூல் நல்லா இருக்குது. சரிங்க, வெரி குட்டுங்க. மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இன்னும் ஒன்றும் சொல்லி நம்ம பக்கத்தில் யாரும் இல்லை. மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கய்யா. எடுத்து சொல்லுவாங்க. எடுத்து சொல்லுங்க. வந்து இப்போ 2 போகமாக நல்லா விளைஞ்சிருக்கிறதுனால இனிமேல் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி இது மாதிரி செய்ய சொல்லி நல்லா செய்ய சொல்லுவோம். இன்னும் மகேந்திரா ப்ராடக்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணீங்க? தெராருன்னு ஒரு மருந்து இருக்குது. அதை வாங்கி அடிச்சிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. அதை அடிச்சிட்டீங்க. அது எப்போ அடிச்சிங்க? போன பட்டத்தில் அடிச்சிருக்கோம். போன பட்டத்தில் அடிச்சதுங்க. சரிங்க. அது நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது. தயிரையும் கலந்து அடிச்சிருக்கேன். அது நல்லா இருக்குது. தயிர் கலந்து நல்லா அதாவது தயிர் கலக்கணும்னா முத நாளே கலந்து வச்சிடணும். கரைச்சி பவுடரை கலைச்சி தயிரில் கரைச்சி நல்லா வச்சிட்டோம்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்து மறுநாள் நம்ம அடித்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்பயே கரைச்சி அப்பயே அடிக்கிறதுல அவ்வளோ இது கிடையாது. நைட்டு ஃபுல்லாக இருக்கணும் கரைச்சி தயிரில் கலந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை வச்சிருந்து நல்லா புழுப்பு ஏறி அதுக்கப்புறம் அடிக்கணும். அப்போ தான் அது வந்து நமக்கு நல்லா பெனிஃபிட் கொடுக்குது. இல்லைன்னா அது சரியாக இருக்காது. உடனே கரைச்சி அடிக்கிறதுல அது இது இல்லையா. எவ்வளோ புளிப்பு தயிராக இருந்தாலும் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கணும். அது கரைச்சி வச்சிருக்கணும். அதை பேரை சொல்லுங்கள். பேர் தான் மறந்துடுச்சுங்க. அது பேர் மறந்துடுச்சு. அது F1, அதாவது மகேந்திரா F1 அப்படிங்கிற பேர். அது சரிங்க. தயிரில் வந்து நீங்கள் ஊற வச்சு அடிக்கிறது அதோடைய உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். அந்த லேக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அதில் இருக்குது.
சரிங்களா? அந்த லேக்டோபேசிலஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவும் தயிரை புளிக்க வைக்கிறது அந்த பாக்டீரியா தான். ரெண்டும் சேரும்போது நல்லா அதிகமாக உற்பத்தி பண்ணும், மல்டிப்ளேஷன் ஆகும். அதாவது மல்டிப்ளேஷன் அதிகம் உற்பத்தி, அந்த நுண்ணுயிரிகள் அதிகமாக பெருத்தி விடும். ரெண்டாவது ஃபோட்டோசிந்தசிஸ், சரி. அடுத்து ஈஸ்ட்டு, நம்ம கையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு, அந்த 3 அதில் இருக்கிறதுனால அதாவது பயிருக்கு நல்லா ஒளிச்சேர்க்கை கிடச்சிச்சுன்னா அப்படின்னாவே நல்லா ஆரோக்கியமாக வரும். பயிருக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்துச்சுன்னா ஒரு நோயோ பூச்சி தொல்லைகள் அதிகமாக வராது. அதற்காக தான் அதை தயிரில் ஊற வச்சு நம்ம கொடுக்க சொல்கிறதுங்க. இப்போ நீங்கள் நல்லா அனுபவம் இல்லாத அதை செஞ்சு பார்த்ததுனால தெளிவாக சொல்கிறீங்க. வெரி குட், அப்படி தான் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க, மகேந்திரா ப்ராடக்ட் எல்லாமே இது பூரா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நானும் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் பார்த்து மறுபடியும் சொல்லுங்கள். விவசாயிக்கும் சொல்லி இது மாதிரி செய்ய சொல்லுவாங்க. சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.